கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 2ஆம் நிருபம் முதல் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 யோவான் 1:9. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். Anyone who wanders away from this teaching has no relationship with God. But anyone who remains in the teaching of Christ has a relationship with both the Father and the Son. கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திராமல் வரம்பு மீறி செல்வோர் கடவுளை கொண்டிருப்பது இல்லை. அவர் போதனையில் நிலைத்திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார்கள். ஆமென். இன்றைய தியான வசனம் உண்மையான கிறிஸ்தவ விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது. இன்றைய வசனத்தில் சொல்லப்பட்ட கிறிஸ்துவின் உபதேசம் என்பது என்ன என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கிறிஸ்துவின் உபதேசம் என்றால் என்ன? இது இயேசு கிறிஸ்துவின் வாழ்வும் மரணமும் உயிர்த்தெழுதலும் மற்றும் அவர் கொடுத்த உபதேசங்களையும் குறிக்கிறது. குறிப்பாக அவர் தேவனுடைய குமாரர் என்பதும் அவர் மனிதனின் பாவத்திற்காக கல்வாரி சிலுவையிலே தன்னை ஒப்புக் கொடுத்தார் என்பதையும் 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளி தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் விசுவாசித்து வாழ்பவர்களுக்கு நித்திய ஜீவன் வழங்கப்படுவதையும் குறிக்கிறது. இந்த உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிறவன் என்றால் கிறிஸ்துவில் உண்மையான உபதேசத்தில் இருந்து விலகி வேறு விதமான போதனைகளில் செல்லும் ஒருவர். அவர் கிறிஸ்துவை முழுமையாக நம்பாமல் அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொள்ளாமல் வேறு போதனைகளை கற்றுக்கொள்பவர். உதாரணமாக, கிறிஸ்து தேவனின் குமாரர் என்பதை மறுப்பது, அவரது உயிர்த்தெழுதலை ஏற்றுக்கொள்ளாதது போன்றவை. அவர்களே தேவனை உண்மையாக அறியாதவர்களாக இருக்கிறார்கள். தேவனையும் அவருடைய குமாரனாகிய இயேசுவையும் நம்பாமல் எவரும் தேவனுடன் உடன்பாட்டில் இருப்பது இல்லை. கிறிஸ்துவின் உபதேசம் என்பது நம் வாழ்வின் அடித்தளம். இதை விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை மத்தேயு 7:24 வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் வார்த்தைகள் வழி, சத்தியம், ஜீவன் ஆகும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்வதை யோவான் 14:6 வாசிக்கிறோம். இந்த உபதேசம் வேதாகமத்தின் முக்கிய உண்மையை கொண்டுள்ளது. உபதேசத்தை மீறுவதால் ஏற்படும் ஆபத்துக்கள் என்ன என்பதையும் பார்ப்போம். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பையன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து என்று யோவான் தனது முதல் நிருபத்தில் மிக தெளிவாக கூறுவதை 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யாரெல்லாம் கிறிஸ்துவின் இயல்பையும் தேவகுமாரராகிய இயேசுவின் போதனையையும் மறுக்கிறார்களோ அவர்கள் பிதாவையும் இழந்திருக்கிறார்கள். இவ்வாறு வழி தவறச் செய்வதற்கு பின்னால் உள்ள ஆவிக்குரிய ஆபத்தை உணர வேண்டியது மிக மிக அவசியம். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனின் நிலையை குறித்தும் பார்ப்போமா? இத்தகைய நபர் தேவனின் வார்த்தையிலும்
கிறிஸ்துவின் போதனையிலும் நிலைத்திருப்பவர். அவர் பிதாவையும் குமாரனையும், அதாவது தேவனையும் இயேசுவையும் உடையவர். அவர் உண்மையிலேயே தேவனோடு உறவில் இருப்பவர். கிறிஸ்துவை துறக்காமல் தொடர்கிற நம்பிக்கை வாழ்வு வாழ்பவர். கிறிஸ்துவின் போதனையிலும் கிருபையிலும் நிலைத்திருப்பது தேவனோடு உறவில் இருப்பதை உறுதி செய்கிறது. இதுவே நித்திய ஜீவனுக்கான பாதை ஆகும். நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் 8ஆம் அதிகாரம் 31 மற்றும் 32 வசனங்களில் வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் இரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாயிருக்குமே என்று பவுலடிகளாரும் நமக்கு அறிவுரை கூறுவதை கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், யார் கிறிஸ்துவின் உண்மையான போதனையை பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் உண்மையில் தேவனையும் கிறிஸ்துவையும் உடையவர்கள். அந்த போதனையை விட்டுவிட்டு வேறுபட்ட வழிகளில் நடக்கிறவர்கள் தேவனோடு உறவில் இல்லை. எனவே கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திருப்பதே தேவனோடு நம்முடைய உறவுக்கு அடிப்படை ஆகும். அதிலிருந்து விலகினால் நாமே அந்த உறவை நிராகரிக்கிறோமே தவிர தேவன் நம்மை விலக்குவது இல்லை. இது தெளிவாக புரியுதா உங்களுக்கு? நாம் அவருடைய போதனைகளை கேட்டு அதன்படி நடக்காமல் நம்ம வேறு போதனைகளில் போனோம்னா நாம் தான் ஆண்டவரை விட்டு விலகிறோம். அவர் நம்மளை விட்டு விலகிறதே இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியுமா? அவரை விட்டு விலகி போய்விடுகிறோம். இதை தயவு செய்து மறந்துடாதீங்க. நம்முடைய உபதேச நிலைத்தன்மையை சோதிப்போம். ஏன்னா நம்ம இப்போ எப்படி இருக்கிறோம், எந்த உபதேசத்தை நாம் உறுதியாக பிடிச்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்மை நாமே சோதித்து அறியணும். நாம் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறோமா? அணு தினமும் அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடக்கிறோமா? இதை நமக்கு நாமே தான் சிந்தித்து செயல்படணும். மாறுபட்ட போதனைகள், தவறான சிந்தனைகள் நம்மை கவராமல் இருக்கும்படி ஆவிக்குரிய கவனமும் விசாரிப்பும் நமக்கு மிக மிக அவசியம். வார்த்தைகளை தினமும் வாசித்து நேசித்து ஆய்ந்து ஜெபத்திலும் விசுவாசத்திலும் நிலைத்திருப்போமா? இப்போ அவர் பாதம் அமர்ந்து ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, உமது மகத்தான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உமது குமாரனாகிய இயேசுவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கவும் உமது வார்த்தையினால் நாங்கள் திடமாய் இருக்கவும் எங்களுக்கு கிருபை அருளும். உம்முடைய சத்தியத்தை பரிபூர்ணமாக உணர்ந்து அறிந்து அதையே உறுதியாக பற்றி கொள்ளவும், தவறான போதனைகளை புரிந்து அதிலிருந்து வேறுபட்டு உம்மோடு உறவில் நிலைத்திருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும். பிதாவையும் குமாரனையும் உடையவர்களாய் எப்பொழுதும் உங்களுடனேயே இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளாய் வாழ இன்றே எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.